அவரு நீக்கிட்டோம், அவர் நீக்கிறத பத்தியே கவலை இல்லை. மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை. மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை. எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்வோம். இவர்களை போல தட்டி கழிக்க மாட்டோம். விலக்களித்தால் தான் பிஜேபியுடன் கூட்டணி அப்படிங்கிற கோரிக்கையை முன்வையுங்கள் என்று நேற்று முதலமைச்சர் நீலகிரியில் பேசியிருந்தார். ஐயா, ஆடு நனைகிறது ஓனாய் அழுதுதான். உனக்கு ஏயா வளர்க்கிற நீட்டு யார கொண்டாந்தது? முதல் அதை பாரு. சும்மா பொய்ய பேசிட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் பொய். இன்னொன்று சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது. அப்போ நான் அந்த தெரிவித்தேன், இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறீங்க, தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவாக இருக்குது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்புன்ற பேச்சை நீங்கள் எடுங்க, நீரை பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது காதில் போட்டுட்டாரா? இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் 50 ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது. அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன், கட்டக்கூடாது. அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல. இந்த முதலமைச்சர் இதை கேட்கிறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம்? குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, குடும்பத்தில் பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன், இவரு தாங்க இருப்பாங்க. எல்லா கீ போஸ்ட். அந்த கட்சியில பாத்தீங்கன்னா குடும்பம் தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு. குடும்ப ஆட்சி. அதுக்கு முடிவு கட்ட தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல். சார், இதுக்கு அதுக்கு என்ன முயற்சி விடுங்க சார். சார், இதை சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமா உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் காட்டுறீங்க. வேற வழி இல்ல. இதை ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நாங்கள் சொல்றோம். அதை போய் நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க. நாட்டு மக்கள் எடுத்து சொல்லுங்க.